இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சில நண்பர்கள் சர்ச்சு பக்கமே போயிருக்க மாட்டீங்க. ஆன்லைனில் யாரோ ஒருத்தர் பிரசங்கத்தை கேட்டு, ஓகே அப்பா இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன், ஆராதனை அட்டன் பண்ணிட்டேன், அந்த மாதிரி இருக்கிற நண்பர்கள் தயவு செய்து என்ன பண்ணுங்க, இந்த 40 நாள் ஈஸ்டர் வரையாவது பொருத்தனை எடுத்து, 1ஆம் தேதி பொருத்தனை எடுப்போம் இல்லையா, இந்த 40 நாள் கண்டினியூவா நீங்கள் சர்ச்சுக்கு தான் போகணும்னு இல்லை, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 4 பேர் ஒரு 10 பேர் கூடி ஒருவேளை வீட்டு ஜெப கூட்டம், வீட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுவாங்க, ஆராதனை பண்ணுவாங்க, ஒரு ஃபெலோஷிப்பு, ஜெப மையம், ஜெப கூடாரம் எல்லாமே ஒன்று தான். அந்த மாதிரி இடங்களுக்காவது என்ன பண்ணுங்க, தயவு செய்து இந்த 40 நாள் கண்டினியூவா ஈவினிங் நடத்துவாங்க, போயிருங்க. ஏன் போகணும்? முதல்ல என்னதான் நீங்கள் ஆன்லைனில் இப்போ நானே உங்களுக்கு இந்த 40 நாள் என்ன பண்ணிடுவேன், பெரிய விஷயம் இல்லை, 40 நாள் நான் நோட்ஸ் எடுத்து டீச் பண்ணிடலாம். அந்த ஐக்கியம் உங்களுக்கு வராது, ஒரு அந்யோன்யம் வராது. இப்போ இந்த இது பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு குக்கரில் விசில் அடிக்கும், பக்கத்து வீட்டில் உங்கள் பக்கத்து ரூமில் ஒரு டிவி ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி அந்த ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ண முடியாதுன்னா, ஒருமித்த மனது இந்த மொபைல் மூலமாக வராது. மொபைல் இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளோதான். ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். இப்போ எப்படி நான் 40 நாள் நீங்கள் கட்டாயம் போங்கக்கா போங்கன்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தான் வச்சுக்கணுமே தவிர, இந்த மொபைல் ஆன்லைன் மூலமாகவே நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த 40 நாள் பிரசங்கத்தை கேட்குறேன் வேண்டாம். ஏதாவது ஒரு உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை நீங்களே வேற உங்களுக்கு சர்ச்சு பிடிக்கல, ஏதோ ஒரு பிரச்சனை, திருச்சபைகள் பக்கமே உங்களுக்கு போகிறதுக்கு என்ன இருக்குது அக்கா, திருச்சபை பக்கமே போகிறதுக்கு உங்களுக்கு வந்து பிடிக்கல, ஏதோ ஒன்றுனாலும் நீங்கள் ஒரு 10-15 பேராக சேர்ந்து கூட என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒரு ஐக்கியத்தை உண்டாக்கி, நீங்கள் ஒரு ஃபெலோஷிப்பை உண்டாக்கி, இந்த 40 நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதனை செய்யுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பாடு மரணத்தை நினைவு கூறுங்க.